ஹலோ கைஸ், இதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ இந்த மோட்டார் துளிகள் சேனலில். ஸோ போக போக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஷேர் பண்ணுவேன் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நியூ கார் டிரைவர்ஸ், அதாவது நியூ கார் ஓனர்ஸ், அவங்க காரை வாங்கும்போது செய்யக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் பார்த்திங்கன்னா, டேஷ்போர்ட் வண்டி ஆன் பண்ணோன்னே நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொடுக்கணும். அந்த இன்ஜின் லைட்டு எல்லா லைட்ஸுமே எரிஞ்சு அப்புறம் ஒரு பாயிண்டில் ஆஃப் ஆகும். ஸோ அந்த டைம் நம்ம கொடுத்து அந்த டேஷ்போர்டில் என்ன வருதுன்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா முக்கியமான சில லைட்ஸ்லாம் இருக்கும். செக் இன்ஜின் லைட் வரலாம், இல்லை பேட்ரி லைட் வரலாம், இல்லாட்டி ஆயில் லீக் ஆகிற அந்த சிம்பிள் வரலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, வண்டி எங்கேயே பார்க் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா நமக்கு பார்க்கிங் பிரேக் போட்டு போகிறது ரொம்ப முக்கியம். ஸோ பார்க்கிங் பிரேக் போடாமல் எங்கேயும் நம்ம பார்க் பண்ணிட்டு போகக்கூடாது. எங்கே பார்க் பண்ணாலுமே சரி, எங்கேனாலும் பார்க்கிங் பிரேக் போட்டு பார்க் பண்ணது நல்லது. ரெண்டாவது, விண்டோஸ்லாம் ப்ராப்பராக ஏற்றிருக்கா, டோர்லாம் ப்ராப்பராக லாக் இருக்கான்றது பார்க்கணும். அப்புறம் மூணாவது தப்பு என்னென்னா, சில நேரம் லைட் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க பை மிஸ்டேக்கு. அப்போ என்ன ஆகுது, வண்டியோட ஃப்ரண்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் லைட் ஆன் ஆகிருக்கு அப்படின்னா நமக்கு பேட்ரி ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் சில நேரம் ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம வண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். அது ஜம்ப் கேபிள் போட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வண்டி லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிருக்கான்றதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, வண்டி எங்கேயா பார்க் பண்ணுறீங்க அப்படின்னா. அதே மாதிரி இன்னொரு சினாரியோ பார்த்தீங்கன்னா, வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்மளுடைய வைப்பர் வாட்டர் லிக்விட் எல்லாம் கரெக்டாக இருக்கா, வாட்டர் எல்லாம் கரெக்டாக ஊற்றிருக்கோமா, வாட்டர் இருக்கா, லெவல் இருக்கா பார்த்துக்கோங்க. அதில் ஆயில் லெவல், கூலண்ட் லெவல், இதெல்லாம் பேசிக் செக்ஸ் தான். இதெல்லாம் பெரிய கம்பு சுத்திரம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி செக்ஸ் எல்லாமே இருக்கான்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாலாவது, டயர் ப்ரெஷர் மேனுவலாக ஒரு காஜ் வாங்கிக்கோங்க. காஜ் வச்சு நீங்கள் எப்பயும் டயர் ப்ரெஷர் செக் பண்ணிக்கோங்க. சில கார்ஸில் பை டிஃபால்ட்டாக டிபிஎம்எஸ் வருது. இருந்தாலுமே நான் மேனுவல் டயர் ப்ரெஷர் தான் ட்ரெஸ் பண்ணுவேன். இந்த டிபிஎம்எஸோட நான் அதுதான் ரொம்ப ட்ரெஸ் பண்ணுவேன். அஞ்சாவதாக என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த வண்டியோட ஆர்பிஎம் லெவல் பார்த்திங்கன்னா இனிஷியலாக அதிகமாக இருக்கும். ஏன்னா இன்ஜின் அப்போ ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஏன் அதிகமாக இருக்குது பார்த்திங்கன்னா, இன்ஜின் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் ஆகும்போது அதோட ஆர்பிஎம் லெவல் அதிகமாக இருக்க மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா, இன்ஜின் அப்போ எல்லாமே ஸ்டார்ட் ஆகி எல்லாமே ரன் ஆகும். இன்ஜினுடைய எல்லா காம்பனன்ட்ஸுமே இப்போ ரன் ஆகும்போது அப்போ இன்ஜினுக்கு ஒரு டைம் வேணும். அதுக்கு ஒரு 1 or 2 minutes வேணும். அந்த டைம் அப்புறம் அந்த டைம் முடிஞ்சப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆர்பிஎம் லெவல் நமக்கு குறைஞ்சி நார்மல் லெவலுக்கு வரும். இனிஷியலாக பார்த்திங்கன்னா பிட்வீன் 1 to 1500 to 2 கூட இருக்கும் சில கார்ஸில். என்னோடய காரில் பார்த்திங்கன்னா இனிஷியலாக 1000 அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா டியாகோ என்னோடது. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆர்பிஎம் நார்மல் லெவல் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பண்ணதில் என்ன அட்வான்டேஜ்னால், தேவையில்லாமல் இந்த கியர் நாபில் வைப்ரேஷன்ஸ்லாம் சில பேர் வருதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மெயின் ரீசனே பார்த்திங்கன்னா, இன்ஜினை நம்ம ஆன் பண்ணிவிட்டு அதுக்கான டைம் கொடுக்காம உடனே எடுக்கிறது தான். இதோட ஃபஸ்ட் வீடியோங்கிறதுனால நான் தெரிஞ்சதை நான் கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் வேறு எதாவது இருந்தாலும் கவர் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி எதாவது கவர் பண்ணணும், உங்களை எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி நண்பர்களே.